வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்னைக்கு நம்மளோட 5.2க்கான ஒரு கம்ப்ளீட் டவர் செட்டப்பை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து இருக்கும், அதே மாதிரி பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த செட்டப் வந்து 2 சப்வூஃபர், நம்ம சொந்த சப்வூஃபர் லோட் பண்ணி வாட்டர் ப்ரூஃப்ல பாக்ஸ் வந்து அது டவர்ல 4 ஃபீட் ஹைட்டுக்கு பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இம்ரானிக்கோட டிஎஸ்பிக்கான 5.1 சேனலை வந்து 5.2 கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பெக்கையும் வந்து விலாவரியா பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் ஒவ்வொரு சேனல், மொத்தமாக 5 சேனல் பார்த்தீங்கன்னா 150 150 இந்த மாதிரி பிரியும். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 2 சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சப்வூஃபருக்கும் 500 வாட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் சோர்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம். ஓப்பனாக சொன்னால் இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு ராட்சசன் மாதிரி தான். இவ்வளோ பெரிய ஒரு ஆம்பிளிஃபையரை என் கனவுல அடுத்து நான் செய்வரான ஒரு ஆச்சரியத்திலே உண்டாக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 4 டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு டவர், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு டவர், சென்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார் டைப்ல 2 6 இன்ச் போட்டு நடுவில் வந்து டியூட்டர் போட்டு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டவரும் பார்த்தீங்க அப்படின்னா 200 வாட்ஸுக்கான ஆர்எம்எஸ் பவர் கொண்டது. பிகாஸ் நம்மளோட ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவரும் 8 ohmsக்கான செக்ஷன் கொடுத்துருக்கணும். ஸோ நீங்க பிராண்டட்ல கூட இவ்வளவு அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குன்னா அவசியம் 2 to 3 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். ஃபைனலா இதோட ரேட் முதல்ல நான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸ்கிப் பண்ணா முழுசா மட்டும் பாருங்க. இதுல ஒவ்வொரு டவருக்கும் இண்டிவிஜுவல் நெட்வொர்க் போர்டு யூஸ் பண்ணிருக்கிறோம். டவரோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 3.25 ஃபீட் வரும். இதுல இருக்கக்கூடிய மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் முதல் கொண்டு கவர் ஆயிடும். உங்களுக்கு பிராண்டட்ல என்ன லுக் கிடைக்குதோ அக்யூரேட்டா எங்களோட கஸ்டமைசேஷன்ல பண்ணி தர முடியும். யூஸ் பண்ணிக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஊஃபர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீடாகன்ல பாத்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கான ஹெவி மேக்னெட் ஊஃபர் நம்ம சீரிஸ் மூலமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வாட்ஸ்க்கான அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம். சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே கான்ஃபிகரேஷன் 200 வாட்ஸ். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதே கான்ஃபிகரேஷன் 200 வாட்ஸ். சப்வூஃபர் பாத்தீங்கன்னா நம்ம சொந்த சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்ல 500 வாட்டுக்கான ஆர்எம்எஸ் 8 ohmsக்கு யூஸ் பண்ணி 2 சப்வூஃபர் வித் நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ்ல. இதுல வந்து அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம மற்ற பாக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு வந்து ஸ்கிரீன் வந்துடும். ஸோ வந்து ரூம்ல கஸ்டமர் எங்க பிளேஸ் பண்ணாலும் சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கும் மேலும் அதோட சோர்ஸ் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சு. ஓகே, 5.2ல நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு செட்டப். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து கஸ்டமர் நமக்காக வந்து நேரில் வந்து நம்ம கிட்ட இருக்க ஆம்பிளிஃபையர் செட்டப்ல டெமோ பார்த்துட்டு நம்ம கிட்ட அந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்டதுல வந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ண சில ஹைலைட்டான கீவேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நல்ல பேஸ் வச்சு கேட்குற மாதிரி வேணும். சவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப் இருக்கணும். சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட் வந்து எந்த பக்கம் வச்சாலும் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற பேஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் கரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டியான கிட் யூஸ் பண்ணி பண்ணணும். இதுதான் வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட். இப்போ நம்ம கிட்ட இந்த வேலை வரும்போது நான் அப்புறம் எங்க பிரதர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு R&D பண்ணி இதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி வுட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்பீக்கர் போட போறோம், என்ன மாதிரியான டவரோட கான்ஃபிகரேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 to 3 days வரைக்கும் இந்த ஒர்க்கிங் ஷெட்யூல் போச்சு. ஸோ அந்த வகையில அதோட 45 நாளோட உழைப்பு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்டா நின்றுட்டு இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்டையும் பத்தி தெளிவா சிம்பிளா நீட்டா சொல்றேன். பிகாஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படும், அவசியப்படும். நீங்களும் நேர்ல வந்து ஆர்டர் தர மாதிரி இருந்துச்சுன்னா திண்டுக்கல் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நான் உங்களை பிக் பண்ணிட்டு டெமோ காமிச்சிட்டு நீங்க வந்து கேட்கிற ப்ராடக்ட்டை டைம்ல டெலிவரி கொடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்கிற ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் அதை நீட்டா கிளீனா ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையரை பத்தி நான் சொல்லணும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கிட்டத்தட்ட எதிர்பார்க்கிற ஆர்எம்எஸ் பவருக்கு மேல வந்து சோர்ஸ் வந்து எடுத்துருக்கு. ஏன்னா
நாங்களே வந்து இதை திங்க் பண்ணல, இவ்வளவு பவர் கொடுக்கணுமா அப்படின்னு. ஏன்னா இங்க பிரதர் முதல் சொன்னது என்னன்னா, டவர் செட்டப் போகும்போது வாட்டேஜ் அவசியம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல வேணும். ஸோ இந்த வாட்டேஜை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் சரி, அதோட சோர்ஸை வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதுக்கும் சரி, அவசியம் இதுல உழைப்புன்றது வேணும். ஓப்பனா சொன்னா திங்கிங் இருந்தா தானே இந்த ஐடியா வரும், அந்த மாதிரி கான்செப்ட். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பாத்தீங்க அப்படின்னா இம்ரானிக்கோட TX110A அந்த ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி, அதாவது DSP ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி பண்ணிருக்கக்கூடிய ஒரு 6 இன்ச்சுக்கான ஒரு கேபின் ஹைட்ல 15 இன்ச்சு பேக் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆம்பிளிஃபையர். இதோட டோட்டல் RMS பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்கு மொத்தம் 5 சேனலுக்கு 150 பிரியும். சப்வூஃபருக்கு மட்டும் 2 சப்வூஃபர் கான்ஃபிகரேஷனை 500 வாட்ஸுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஓப்பனா சொன்னா இது ஒரு 1000, அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 750, கிட்டத்தட்ட 1750 வாட்ஸுக்கான ஒரு பிக்கஸ்ட் மான்ஸ்டர் தான் இந்த ஆம்பிளிஃபையர். இதுல எங்களோட சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ப்ரொடக்ஷன் போர்டா இருக்கட்டும், ஒவ்வொரு வேலைக்கும் வந்து இண்டிவிஜுவலா கேர் எடுத்து பண்ணிருக்கிறோம். ஸோ அது வந்து நாங்க நோட்டீஸ் பண்ணி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டருக்கு போவோம். சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 6 இன்ச் ஊஃபர்ல ஒரு டியூட்டர் போட்டு 200 வாட்ஸுக்கான 8 ohm செக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த சென்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிவி கிட்டயோ இல்ல வந்து ப்ரொஜெக்டர் வச்சு யூஸ் பண்ற இடத்துல வந்து ஃபிட் பண்ணிட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷார்ப்பா த்ரோ கிடைக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இதோட வாட்டேஜ் த்ரோவும் இருக்கும், அதுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் நாங்க வந்து பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு தேவையான நெக்ஸ்ட் விஷயம், ஏன்னா கஸ்டமர் வந்து எங்ககிட்ட கேட்டப்போ வந்து எனக்கு எல்லாமே டவரா வேணும்னு கேட்டாங்க. டவர் செட்டப் பண்ணும்போது அவசியம் வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட போகும். டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு RMS வந்து ஆம்பிளிஃபையர் கொடுத்துரும். அண்ட் தென் RMS பவரை கொடுக்கறதுக்கு அப்புறம் வயரிங்ல இருந்து போகும்போது அவசியம் வந்து நம்ம 8 ohm செக்ஷனா இருக்கிறது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக்கும் ஆச்சு. இப்போ இந்த டவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க 2 6 இன்ச்சுக்கான ஹெவி மேக்னெட் ஊஃபர் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டியூட்டர். இந்த டியூட்டர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு ரொம்ப சலசலசலன்னா கேட்காது, ரொம்ப ஷார்ப்பா மைன்யூட்டா தான் கேட்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஜாரிங்கை ஏற்படுத்தாது. ஓகே நண்பர்களே, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்தம் 4 டவர் பாத்தீங்கன்னா 2 டவர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்டுக்கு பாத்தீங்கன்னா 2 டவர், சென்டருக்கு வந்து 1. சப்வூஃபர் வந்து 2 பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் அமையும். ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1750 வாட்ஸுக்கான RMS ரெடி ஆகிற இந்த பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இப்ப டெலிவரி ஆக ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து வேற நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பியூர் வாட்டர் ப்ரூஃப், எந்த தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. சொந்தமா ஹேண்ட்மேடா கஸ்டமைஸா பண்றதுதான். ஊஃபர்ல இருந்து டவருக்குள்ள நெட்வொர்க் வரைக்கும் எல்லாமே நம்மளோட சொந்தமா சில ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி தான் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அவசியம் கான்டெக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா 5.1 விரும்பக்கூடிய அனைத்து கஸ்டமருக்கும் வந்து ஆப்டிக்கல், HDMI, கோஎக்ஸ் இந்த மாதிரியான சோர்ஸ் தேவைப்படும். அந்த 3 சோர்ஸுமே வந்து உள்ளடக்கிற மாதிரி தான் இந்த கிட்டோட அமைப்பு இருக்கும். அதுல எக்ஸஸா வந்து கெயின் யூஸ் பண்ணி, கெய்னர் போர்டு சொல்லுவோம்ல, அந்த கெய்னர் போர்டு யூஸ் பண்ணி டெவலப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க ஒன்ஸ் இதை வந்து உங்க வீட்லயோ இல்லை ஹால்லயோ தனியாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஜென்யூனான குவாலிட்டியில ரெடி பண்ணப்பட்டது. பாக்ஸா இருக்கட்டும், டியூட்டரா இருக்கட்டும், ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து. அடுத்து இது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.